அந்த வியூ பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. ரெண்டு பக்கம் இந்த வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நானும் வீடியோஸ் நான் எடிட் பண்ணுறப்ப அது ஃபுல்லாக எடிட் பண்ணுறப்ப பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன். எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டிரைவ் பண்ணுறப்ப பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். அதை மறக்காமல் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். டியர் சிஸ்டர்ஸ், ட்ரைவ் பண்ணுறப்பயோ இல்லை பிள்ளையை நான் ரைட் பண்ணுறப்பயோ மறக்காமல் சாலை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் டெய்லி மோஸ்ட்லி பார்க்குறது இந்த சால் கேஸ் தான். சாலை யாருமே கரெக்டாக வச்சுக்கிறது இல்லை. ஸோ மறக்காமல் சாலை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதோட ஒரு ஃப்ரெண்டும் இருக்கான், ஃபீஸ் லைக் பிரதர். என்ன நேசிக்கிறவங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஃபைனலாக நம்ம ரிட்டன் கிளம்பிட்டோம். செம்ம குளிராக இருக்குங்க. சபா இந்த குளிர்லேயும் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. என்ன காஃபான்னா இந்த குளிர்லேயும் போய் மேலே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. அந்த வியூ பாயிண்ட்டில் அவங்க பார்த்துக்கிட்டேயும் குளிர் பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப ஃபாக் ஆகிடுச்சு. மேகமலையில் கூட இவ்வளோ ஃபாக் இல்லை. பட் என்ன ஃபாகு ரொம்ப ஃபாகாகவும் இருக்குது. பட் மழை போகிறப்ப மழை பெய்யல. இப்போ ரிட்டன் கிளம்புறப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. முன்னாடி ஒன்றும் தெரில. கொஞ்சம் வைசர் ஓப்பன் தண்ணி உள்ளே வருது, கண்ணடிக்குது. கீழே போந்துட்டே தான். கீழேயும் மேக்ஸிமம் நான் நினைக்கிறேன் கீழேயும் மழை பெய்யுன்னு நினைக்கிறேங்க. இதே தாங்க, இதே தான். இப்படியே லைட்டாக தூரிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபாகாகவும் இருந்துச்சு எங்கே மேகமலையில். அதே இதாகிடுச்சு போகிற. அதுவும் கரெக்டாக ரிட்டன் இதுவும் அதே தான். ரிட்டன் அப்போ தான் நினச்சேன். போகிறப்ப சொல்லிட்டே போயிட்டு சொக்குங்க. கீழே கிளம்ப ஆரம்பிச்சு. செம்ம குளிர். இப்படி பிடிச்சிக்கோ. எங்கள் மழை பெய்ய என்னன்னா போகிறப்ப மழை பெய்யல. இந்தாட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சு. என்ன ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. ஓவர் ஃபாக் ஆகிடுச்சுங்க. பட் இப்போ பரவாயில்ல. பட் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமாக குளிருது. ரெயின் லேயர் எதுவுமே இல்லை. இங்கே கீழே மழை பெய்யுதான் தெரியல. பட் மேலே தான். அப்படின்னா கீழே மட்டும் மழை பெய்யாமல் இருக்கணும். ரெயின் லேயர் எதுவுமே வரல. தனியாமல் வீடு கூடி போயிருங்க. வைசர் இங்கே என்னமோ பண்ணுறாரு அவர். இங்கே உட்காந்து என்னமோ வண்டியசம் பண்ணிட்டு இருக்காங்க நெட்டு. ஆமாம் எங்கே மறக்காமல் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹில் ஸ்டேஷன் பண்ணுறப்போலாம் மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது இந்த ஹசார் போட்டுக்கோங்க. ஹசார் போட்டு ஹெட்லைட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணி விட்டுறது நமக்கு நல்லது. ஏன் வளைஞ்சு சொங்கி போயிட்டு இருந்தோம். ஒரு எங்கள் அந்த வியூ பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. ரெண்டு பக்கம் ஒரு 2 ஃபோன் இருக்குது. எங்கள் பயங்கரமாக குளிர்றதுக்கு இதில் நனைஞ்சிட்டு வேறு போயிட்டுருக்கேன். ஆனால் அந்த ஒவ்வொரு கிளைமேட்டும் ஒரு டாட்ட கஷ்டம். பட் மதுரை சைடில் மழை பெஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி வீட்டிலேருந்து கால் வந்துச்சு. அது அப்போவே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் மழை. ஆமாம், மலைக்கு சிறுமலை என்ட்ரன்ஸ் வரப்பே கால் வந்துச்சு. ஆமாங்க, சாரி, மலை ஏறினதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். ஆமாம், மலை ஏறி பாதி வருது. பின்னாடி ஒரு லூஸ் உட்காந்துருச்சிங்க. அந்த லூஸ் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஹலோ மேடம், இருக்கீங்களா? உனக்கு நல்லா இருக்கும்ல. அது ஒரு மலை போய்த்தேங்க. மலையில் நனைஞ்சு போகிறதுனா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது தானே மதுரை தாங்க. மதுரை ஏரியா சைடு தானா? சரி, நான் தான் மதுரை தானா ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. இப்போ செம்ம அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா கேமரா பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டு வாக்கிங் போட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக என்ட்ரி கொடுத்தாங்களா. என்ட்ரி கொடுத்த அப்புறம் நான் இங்கே வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு இல்லை ப்ரோ நீங்கள் ஸ்டார்ட். அவங்க அப்போ தான் வந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண வந்தாங்க. ஸோ அவங்க அந்த கிளைமேட் வேறு லெவல் இருந்துச்சு. அதை என்ஜாய் பண்ணோம். நம்ம யாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுறோம் இல்லைங்க ப்ரோ, நான் முடிச்சிட்டேன், நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கேருந்து பார்க்குறப்பெல்லாம் திண்டுக்கல்லே சூப்பராக குட்டியாக தெரியுங்க. ஃபுல்லாக அந்த இதெல்லாம் இப்போ ஒன்றும் பார்க்க முடியாது. ஒன்றுமே பார்க்க முடியாதுங்க. ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. பனி தான் ஃபுல்லாக. மேகமூட்டம். செம்ம கிளைமேட்டுங்க. மழை ஓரளவு குறைஞ்சிச்சு. மழை மேலேக்கு கீழே பரவாயில்லைங்க. கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வழியாக மலைக்கு பாதி தூரம் கீழே இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இறங்கிட்டோம். எங்கே போகிறப்போ அந்த பக்கம் ஃபுல்லாக ரொம்ப ஃபாகாக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபாக் குறைஞ்சிச்சு. சவாடா அப்படின்னு சொல்லி பரவாயில்ல. ஃபுல்லாக தூரம் இப்போ வைசர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. வாவ் செம. இன்னும் ஒரு வாட்டி நான் ஸ்டில் எடுத்தேங்க. ஒரு வாட்டி போட்டிருப்பேன். நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். ஒரு வாட்டி வச்சு கீழே மட்டும் மழை பெய்யாமல் இருந்தால் சரிதான். இங்கே ஒரு ஃபாகு இல்லை. இங்கே ஃபுல்லாக ஃபாகே இல்லை. ஃபாக் ஃபுல்லாக கிளியர் ஆச்சு. என்ன மழை தான் பெய்யுது அவ்வளோதான். நானும் ரெயின்போ போல் ஸ்போர்ட்ஸ் தாங்க போயிட்டுருக்கேன். 200 cc தான் கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்கோம். பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாம். ஓ இப்போ தான் இந்த இடத்துக்கு வருமா? அப்போ என்ன போக வேண்டியிருக்குங்க. நம்ம மங்கி ஸ்பாட்ஸு அதெல்லாம் தாண்டி தான்ங்க. செம்ம கிளைமேட்டு. மழை பெஞ்சு நின்றுச்சு. நிற்கலை. லைட்டாக பெஞ்சு தூரிட்டு தான் இருக்குது. ரொம்ப பெய்யல. ஆனால் கீழே விசிபிள்னா கீழே கொஞ்சம் நல்லா விசிபிளாக தெரியுதுங்க.
ஓகே நம்ம டாக் ஜோன் வந்துட்டு நினைக்கிறேன். இங்கே ஒரு டாக் தெரிஞ்சு. ஓகே அப்புறம் மங்கி ஜோனு. அதெல்லாம் இந்த முடிச்சிட்டோம்னா நம்ம கீழே இறங்கிடலாங்க. இங்கே ஸ்கேனர் இருக்குமான்னு தெரியலங்க. நம்ம கையில் 10 பைசா இல்லை, 20 ரூபா டோக்கன் போட்டோம். கீழே மேலேயே நம்ம டீ வந்து ஸ்கேன் பண்ணி தாங்க ஜிபே நல்ல வரைக்கும் இதுக்கு ஒர்க்காக இருந்துச்சு. ஆனால் அங்கே சிக்னல் வந்து எனக்கு லாஸ்ட்டாக நடந்துறீங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனால் அதுக்கு சிக்னல் லாஸ்ட்டு சிக்னல் கிடைக்காது. அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் ஏரியா, அங்கே ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜ் போகும்போது சிக்னலே கிடைக்காது. டவர் ஒன்லி 1 பாயிண்ட் கிடைக்கும். ஃபோன் அது எமர்ஜென்சி ஃபோன் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி அது அங்கங்கே கிடைக்காது. ஆனால் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு லெவல். இந்த கிளைமேட் இந்த மாதிரி கிளைமேட் தாங்க நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்ககிட்ட. ஆனால் நம்ம ஃபஸ்ட்லாக இந்த மாதிரி அமையும் நான் திருப்பி பார்க்கவே இல்லை. இன்றைக்கி காலைல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கிளைமேட்டை. ஆனால் வெயில் தாங்க அடிச்சு. நான் வீட்டில் இருக்கப்போ காலைல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி கிளைமேட் ஆகணும் எக்ஸ்பெக்ட் ஆகலை. கிளைமேட் வந்து எப்போ இப்படி மாதிரின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆல்ரெடி நான் சொன்னதான் கிளைமேட் வந்து அப்பப்போ எப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம தான் இதுக்கு எடுத்தால் எதுக்கும் ப்ரிப்பராக இருக்கணும் அப்படின்னு. என்ன ரெயின் கோட் இல்லை கேட்டல. பட் இது ஒரு விதமான என்ஜாய்மெண்ட் தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அனிமல்ஸ் என்ன ஆஃப் ஆகிட்டான். ஓகே இப்போ தான் ஃபாக்லாம் முடிஞ்சு நினச்சேங்க. சச்சோ ஃபாக்லாம் போயிடுச்சு. ஜாலியாக மலையில் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். திருப்பி ஃபாக் வந்துச்சு. ஸோங்க இது விதமான ஒரு என்ஜாய்மெண்ட் மொமெண்ட் தான். எப்படியா பிடிச்சிக்க. இந்த வாட்டி என்ன மிஸ்னா நான் ஆல்ரெடி ஜாக்கு 8 வைக்கலாம் தான் நான் பார்த்தேன். மேலே கூட போட்டுக்கலாம் பார்த்தேன். என்னன்னா பயங்கரமாக குளிர் வந்துச்சா. சரி ஓகே இந்த வாட்டி ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணி பார்ப்போம். குளிரையும் இந்த ரெயினையும் ஒரு வாட்டி நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் முடிஞ்சு. எனக்கு மழை நல்லா ரொம்ப நல்லா எப்படிங்க. பட் என்ன குளிரும் ரொம்ப குளிர். மழை குளிர். பட் இப்போ செட் ஆகிட்டே பார்த்தீங்களா. ஸ்டார்டிங் தான் குளிரும். அதுக்கு அதில் செட் ஆகிட்டோம்னா இல்லைங்க. எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா மழை ரெயின் ரொம்ப பிடிக்கும். நிறையலாம் பிடிக்கும். பட் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நிறையா இருக்குங்க. இந்த கையில் வாட்ச் பார்த்தீங்களா, இதுவே காஸ்ட்லி. இது வாட்டர் எல்லாமே யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் தான். பட் நம்ம மனசு கேட்காதுங்க. எல்லாமே யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் தான். இந்த மலையில் கூட உங்களுக்கு வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. கொஞ்சம் சேஃப்டியாகவே வச்சுக்கணும்னு தோணும். அவ்வளோதாங்க. எவ்வளோ பெரிய வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் காசு அவ்வளோ காசு நீங்கள் வாங்குறது ஃபுல்லாகவே. 2 ஃபோன் இருக்குங்க. ஒன்று வந்து எடிட்டிங்கான புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து ஆஃபீஸ் மொபைல். 2 மொபைல் இருக்குது. இந்த 2 மொபைல் இந்த ஃபோன் இந்த ஃபோன் வச்சுருக்கேன். அதுவும் நனைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்குங்க. என்னோட சேர்ந்து உள்ளக்கு அவ்வளோவா தண்ணி இறங்கிருக்காது நான் நம்புகிறேன். தண்ணி அவ்வளோ இது ஆகாது, ஒன்றும் ஆகாதுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை பார்த்து போயிடலாம். பட் என்ன இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நிறைய வச்சிருக்கேன்ல, அது மட்டும் தாங்க. இப்போ ரெயின் லேயர் ஜாக்கு இருந்தால் குளிராது. ஓகே அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப குளிர் தெரியும், ரொம்ப குளிர் தெரியாது. அதுமாரி ரொம்பலாம் இதில் குளிர் ஃபீல் பண்ண முடியும். பட் ரொம்ப குளிர் நடக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இருக்காது. அப்புறம் வந்து மேலே ரெயின் லேயர் போட்டோம்னா இந்த மாதிரி மலையில் உங்களுக்கு ரெயின் வராமல் பார்த்துக்கிறோம். ஆனால் எனக்கு இப்போனாலும் கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. இது உனக்கு இது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. எனக்கு அன்கம்ஃபர்டபுள் சொல்ல மாட்டேன். இதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கேன். என்ன எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்குது அது மட்டும் தாங்க எனக்கு கொஞ்சம் மனசு கேட்காது. அவ்வளோதான். மிச்சப்படி எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இந்த மாதிரிலாம் ரைடு பண்ணுறப்ப அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆர்வ கலரில் முறுக்கி பிடிச்சிட்டேன். கலர் வா மேலாம் செம்மையாக இருங்க. ஓகே இப்படியே ஒரு எண்டிங்கை ஃபுட்டானியை போட்டு இப்படி திருப்பி அப்படியே போய் அப்படியே விட்டோம்னா கீழே தான் விடுவோம். நேராக பார்த்து போனுங்க. ஆரம்பிச்சுங்க சப்பாடா ஃபாக் அவ்வளோதாங்க. ஃபாக் குறைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்துச்சு குறையும் ஒரு கிளைமேட் எப்படின்னு சொல்லவே முடியாது. நான் வாட்டின வரைக்கும் விடாமல் பேசிட்டே வந்திருப்பேன். பட் என்ன கொஞ்சம் மூச்சு விடாமல் பேசுவேங்க. கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவேன். அது மட்டும் என்னால் கொஞ்சம் அப்பப்போ திருத்திக்கணும். அப்போ சப்பாடா இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் இறங்கிட்டோம். நான் எப்பவுமே கடவுள்னு ஸ்பீடாக சின்ன வயசுலேருந்து ஸ்பீடாக தாங்க பேசுவேன். ஸோ அந்த ஸ்பீடை மட்டும் நான் அப்போ கேமராலையும் ஸ்பீடாக பேசுகிறேன். அந்த மாதிரி லாக் பண்ணுறப்ப அப்போ சொல்கிறாங்க கொஞ்சம் தான் ஆல்ரெடி நான் நேரில் பேசுகிறவங்களே மெதுவாக பேசுகிறா தம்பி மெதுவாக பேச. ஏன் என்ன ட்ரெயினை பிடிக்க போறியா ஃப்ளைட்டை பிடிக்க போறியா ஏன் இந்த இது அப்படின்னு எங்கள் அக்காவே சொல்லுவாங்க. வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க கலாய்வாங்க. பட் லாகில் பேசுகிறேன்னா சில நேரத்தில் டக்குன்னு பேசுவேன்னா ஒன்றும் புரியாமல் இருக்கும். சிலருந்து புரியாமே போயிடும். அதுக்காண்டி தான் நான் அப்பப்போ நான் பேசுகிறப்ப மட்டும் இதை நோட் பண்ணிக்குவேன். மெதுவாக பேசணும் அப்படின்னு. சில நேரத்தில் சொன்னாலும் சொல்லியிருப்பேங்க. சில நேரத்தில் லைட்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் தெரில நான் ஏன்னா என் மைண்டு ஃபுல்லாகவே விளாகில் கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேங்க. நான் எப்போவுமே விளாகை வந்து கவனிக்கவே மாட்டேன். நான் வாட்டு மாதிரி பேசிட்டு போகிறது தான் எனக்கு சொல்ல வர வேண்டியதை கரெக்டாக சொல்லிடுவேன். ஆனால் திருப்பி நான் தோன்றுறது திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ எதுவுமே நான் ஃபுல்லாகவே நான் இதில் பார்க்குறதாங்க. நான் எடிட்டிங் பண்ணுறப்ப நானும் பார்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறப்பெல்லாம் என்ன நான் இதோட நல்லா என்ஜாய் பண்ணுறேன்னா இதுவே என்ஜாய்மெண்ட்டாக எக்ஸ்ப்ளோராக தான் இருக்கும். உங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நானும் வீடியோஸ் நான் எடிட் பண்ணுறப்ப அது ஃபுல்லாக எடிட் பண்ணுறப்ப பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன். எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுவேங்க இன்னும். ஏன்னா இப்போ என்னோட மைண்ட் ஃபுல்லாகவே எப்படின்னா டிரைவிங் பார்த்து போகணும், சேஃபாக இது பண்ணணும். டிரைவிங்கில் மட்டும் தாங்க இருக்கும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். ஏன்னா விட்டா எங்கே பிரேக் அடிச்சா எப்படி இதாங்க அப்படின்னு ஃபுல்லாக மைண்ட் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். ஃபுல்லாக நம்ம மலை ஏறுறப்பையும் இதே வியூ பாயிண்ட் அப்படி போகிறப்ப நான் சொன்னேன் நோட் பண்ண சொன்னேன் அதே வியூ பாயிண்ட். இறங்குறப்பையும் அதே மாதிரி தாங்க வரும். ஏறுறப்ப எப்போ ஏதோ ஃபீல் கிடச்சோ இறங்குறப்பையும் அதே ஃபீல் தான் வரும். இங்கே யாராச்சும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கிளைமேட் தான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். அந்த கிளைமேட் என்னோட ஃபர்ஸ்ட் லாக்கே கிடச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவே நான் ரிப்பீட்டடாக நிறையாட்டி சொல்லியிருப்பேன். பட் பிடிச்சதை சொல்கிறது தப்பு இல்லைங்க.
அந்தந்த செகண்ட்ஸ் அந்தந்த மூமெண்ட்ஸை கிடைக்கிறத அப்பப்போ என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இல்லை அப்புறம் பார்த்துக்குவோம் இது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கோம்னா இன்னொரு நாளைக்கு நான் வந்துட்டோம்னா அப்பப்போ இதை என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ரைட் பிளான் பண்ணால் பார்த்து பக்காவாக பிளான் பண்ணுங்கள். கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே தாங்க இருக்கும். கிளைமேட் வச்சு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திணற சேஞ்ச் ஆகி அன்எக்ஸ்பெக்டாக நீங்கள் எதிர்பார்த்ததோட நிறையா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பூரா சேஃப் ஒரு பைக்கில் ரைட் பண்ண சொல்கிறீங்க. உங்களோட திங்ஸை ஃபுல்லாக சேவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிங்க. உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருளை சேவ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கிங்க. அப்படி வேணான்னா கூட சேஃப்டிக்கு ஒரு வாட்டி எடுத்து வச்சுக்கிங்க. இந்த மழையிலையும் ஆல்ரெடி மழையில் நனைஞ்சாலே வீட்டில் திட்டு விழுவுங்க. போய் இன்றைக்கி திட்டு வாங்க வேண்டியதான். என்ன நானும் கூட பரவாயில்ல இல்லைங்க. பின்னாடி ஒரு எறும்பு மாடு ஒரு லூஸு உட்காந்துருக்கு. அந்த லூஸை மாட்டி விட்டு போயிடுவேன், அவ்வளோதான். அந்த லூஸ் இருக்கப்போ எனக்கு ஒரு பயமும் இல்லை. அந்த லூஸுனால தானே இப்படி மேலே தான் பனிமூட்டமாச்சு. ஓகே ஹில் ஸ்டேஷன், கீழே பனிமூட்டமாக இருக்குல்ல, மழை பெய்யுதோ ஏன்ட்டு விட அங்கே பாரு.